ஒரு ஆள் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவனோட ரூம் ஃபுல்லாக வந்துட்டு நிறைய தண்ணி ஃபில் ஆகியிருக்கும். இந்த ரூம்குள்ள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆளுங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வேற என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியல. இவங்க அதை யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு ரூமே வந்துட்டு ஃபுல்லா தண்ணியில ஃபில் ஆகிருச்சு. அங்க ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடலான்ட்டு பார்த்தா அந்த டோரே வந்துட்டு அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா தண்ணியோட ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இவங்களால மூச்சே விட முடியல. என்ன பண்றதுன்னு அப்படின்னு தெரியல. அப்பதான் அங்க வந்துட்டு ஒரு பைப் இருக்கும். அது வந்து வாஷ் பேஷனோட பைப் தான். ஸோ அதை எடுத்து வாயில வச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ இவங்களால கொஞ்சம் மூச்சே விட முடியுது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இப்படியே இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அங்க ஒரு ஆள் மட்டும் கண்ணாடி டோர் ஒன்று இருக்கும். அதை உடைச்சா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டு உடைப்பாரு. இப்போ அந்த டோரும் வந்துட்டு 4 தடவை அடிச்சதுக்கு அப்புறமா உடஞ்சிரும். இவங்க எல்லாரும் வெளியே தப்பிச்சு வந்துருவாங்க. அடுத்ததான் அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இப்போ இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த ஆள் ஹெல்ப் கூட பண்ணாம எதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏஜென்ட்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு பிரச்சனை வந்தா யார் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த போட்டியை நடத்தினாங்க. ஒரு ஆள் கண்ணாடி உடைச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஆள் தான் வந்துட்டு இந்த போட்டியில வின்னும் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.